என்னது காந்தி தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைச்சாரா? யூனிட் நம்பர் 4. ஐயோ மறந்துட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் 12th வரலாறு புத்தகம் யூனிட் நம்பர் 4. ரொம்பவே முக்கியமான ஒரு பாடம். ஓகேவா? ஐஎன்எம் அப்படின்னு சொன்னாலே காந்தி அப்படின்ற ஒரு கேள்வின்றது உள்ளே வந்துடும். ஓகேவா? அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி 1869 பிறந்தார். எங்கே பிறந்தார்? குஜராத்தில் பிறந்தார். எந்த நகரம்? போர்பந்தர். ஓகேவா? அதே மாதிரி 1915க்கு முன்னாடி வரைக்கும் அவர் சவுத் ஆஃப்ரிக்கா போயிருப்பார். 1915 தான் இந்தியா திரும்பி வரார். ஓகேவா? திரும்பி வந்தவர் எப்போ வராருன்னா, ஜனவரி மாதம் 9ஆம் தேதி. ஓகேவா? வந்து இங்கே வந்து நிறைய போராட்டங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்திருப்பார். நிறைய போராட்டங்களுக்கு முன்னெடுத்துகிட்டு போயிருப்பார். யார் வந்து இவரை இங்கே வர சொன்னது அப்படின்னா, கோபாலகிருஷ்ண கோகலே தான் இந்தியாவுக்கு திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பார். ஓகேவா? கோபாலகிருஷ்ண கோகலேவின் செயல்பாடுகள் மற்றும் கொள்கைகளால் ஈர்க்கப்படுறாரு. யார் ஈர்க்கப்படுறது அப்படின்னா, காந்தியடிகள் ஈர்க்கப்படுறாரு. ஸோ இனிமேல் இவர் தான் என்னோட அரசியல் குரு அப்படின்னு சொல்லி காந்தி யாரை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, கோபாலகிருஷ்ண கோகலே. கோகலேவோட அரசியல் குருவே யார் அப்படின்னா, மகாதேவ் கோவிந்த ரானடே அப்படின்றவர் தான் கோபாலகிருஷ்ண கோகலேவோட அரசியல் குருங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, வந்தவர் சும்மா கிடையாது. நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாகவே பயணம் பண்ணுவார். ஒரு ஆண்டு முழுவதும் பயணம் பண்ணிகிட்டு இருப்பார். 1915 வந்திருப்பார். 1916 ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறார். என்ன தான் இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அகமதாபாத்தில் என்ன பண்ணுறாரு, சபர்மதி ஆசிரமத்தை நிறுவிய அவர் தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் மூமெண்ட்டை சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த உள்ளிட்ட அரசியல் இயக்கங்களில் தீவிரமாக பங்கெடுத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னாட்சி இயக்கத்திலலாம் அவர் வந்து தீவிரமாக பங்கெடுத்துக்கவில்லை. ஓகேவா? என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரியணும்ல, தெரியாமலே நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்ற அடிப்படையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். காந்தியடிகளின் சத்தியாகிரக சோதனைகள் ஆரம்பிச்சிருச்சா? ஒரு வருஷம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதில் பிரச்சனை இருக்குது, இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, சம்பரான் இயக்கம் 1917 அவருடைய சத்தியாகிரக சோதனைகளை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், என்னென்ன இயக்கங்கள் நடத்தியிருக்காருன்றதை கேக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். CAKE மட்டும் கேப்ஸில் வச்சுக்கோங்க. C ஃபார் சம்பரான், A ஃபார் அகமதாபாத் மில் போராட்டம், K ஃபார் கேதா சத்தியாகிரகம். ஓகேவா? KE அப்படிங்கிறதே கேதா. ஓகேவா? CAKE அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சம்பரான் அப்படின்றது நமக்கு என்னன்றதை தெரிஞ்சிருக்கணும். சம்பரான் அப்படிங்கிற இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, சம்பரான் அப்படிங்கிறது பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அங்கே யாருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, விவசாயிகளுக்கு பிரச்சனை வந்துச்சு. ஏன் பிரச்சனை வந்துச்சுன்னா, அங்கே பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கருநீல சாய பயிரை வந்து கண்டிப்பாக பயிரிட்டே ஆகணும். 20ல் 3 பங்கு நிலத்தில் கண்டிப்பாக கருநீல சாய பயிர், அவுரி பயிர் இருக்குல்ல, ஸோ அந்த பயிரை வந்து கட்டாயமாக பயிரிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி இதுக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது விவசாயிகள் கிடையாது, அதையும் பிரிட்டிஷே ஃபிக்ஸ் பண்ணிப்பான். ஓகேவா? 100 ரூபா போகிற இடத்துல 5 ரூபாய்க்கு வாங்கிக்கிறது அதை. ஓகேவா? என்ன பண்ணுவாங்க, அப்படி விலை நீங்கள் அதிகமாக கொடுத்தா தான் நாங்கள் விற்போம்னு சொல்லி விவசாயிகள் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வாங்கவே மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்னடா இது பெரிய தலைவலி, ஏதோ கிடைக்கிறத வாங்கிட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற நிலைமைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயிகளை மாற்றி விடுவாங்க. இந்த மாதிரி தான் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு பிடியில் தான் சிக்கிட்டு இருந்துச்சு சம்பரான் அப்படிங்கிற ஒரு நகரம். அதே மாதிரி ராஜேந்திர பிரசாத், மஜாருல் ஹக்கு, ஆச்சாரிய கிருபாலினி, மகாதேவ தேசாய் போன்ற உள்ளூர் தலைவர்களுடன் காந்தியடிகள் விரிவான விசாரணையை மேற்கொண்டார். என்ன நடக்குது சம்பரானில், என்ன பிரச்சனைன்ற ஒரு விசாரணையை மேற்கொண்டார். ஓகேவா? அதே மாதிரி பிரிட்டிஷ் உடனே என்ன பண்ணுறாங்க, சரி இது மாதிரி போராட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது காந்தியடிகளையும் ஒரு உறுப்பினராக கொண்டு விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. யார் அமைச்சது? பிரிட்டிஷ் தான் அமைச்சாங்க. ஓகேவா? ஒரு விசாரணை குழுன்னு போடுறாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுடைய பிரச்சனை என்னன்றதை பிரிட்டிஷ்ட சொல்கிறதுக்கு காந்திக்கு ஒரு சிரமமும் இல்லை. அவர் ஃப்ராங்காக சொல்லிட்டார், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நிறைய இந்த போராட்டங்கள் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, ஐரோப்பிய வர்த்தகர்கள் படிப்படியாக சம்பரானை விட்டு வெளியேறினர் அப்படிங்கிறது முதல் வெற்றியாக காந்திக்கு அமைந்தது. செகண்ட் ஒன்று என்னென்னா, ஆலை தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் மற்றும் அகமதாபாத். கேக்கில் செகண்ட் லெட்டர் ஏதன அகமதாபாத்தில் காந்தியடிகளின் உண்ணாவிரத போராட்டம் அடுத்த வருஷம் 1918. ஓகேவா? இதில் என்னென்ன பிரச்சனை அப்படின்றது,
இங்கே வந்து பார்த்தோம்னா விவசாயிகளின் நிலைமையை நெருக்கமாக புரிந்து கொள்ள இந்த போராட்டம் வந்து அவருக்கு வழிவகை செய்தது அப்படின்னு சொல்லணும்னா என்ன பிரச்சனை? அகமதாபாத்தில் பணியாளர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஒன்று திரட்டும் பணி காத்திருந்தது. எதற்காக அந்த பணி காத்திருந்தது அப்படின்னா, அங்கே வேலை பார்க்குறாங்கல்ல பணியாளர்கள், ஸோ அவங்களுக்கும் அங்கே இருந்த அந்த முதலாளிகளுக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, ரொம்ப கம்மியான சம்பளம் கொடுக்குறாங்கப்பா. வேலை பார்க்குற அளவுக்கு சம்பளம் கொடுக்கணும் தானே ஃபுல்லாக, ஆனால் ரொம்ப கம்மியான சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ஆளுங்களுக்கு கோபம் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, காந்தி உள்ளே போகிறார். 35% இன்க்ரிமெண்ட் கேளுங்க, 35% இன்க்ரிமெண்ட் கேளுங்க, அப்படி இல்லையா வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அறிவுரை கொடுக்குறாரு. அப்போ தொழிலாளர்களுக்கு ஊக்கம் தரும் வகையில் அவர் என்ன பண்ணுறாருனா உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்குறார். ஓகேவா, இது வந்து காந்தியடிகளோட முதல் உண்ணாவிரத போராட்டம். ஃபஸ்ட்டு உள்ளது போராட்டம் தான், முதல் வெற்றி அது. அதுமாதிரி இது வந்து முதல் உண்ணாவிரத போராட்டம். உடனே என்ன பண்ணுறாங்க, ஃபேக்ட்ரி அந்த முதலாளிகள் கூப்பிட்டு பேசி இவங்க கேட்டதை வந்து செஞ்சு கொடுத்துட்றாங்க. அடுத்தது கேதா போராட்டம் 1918. கேதா மாவட்ட விவசாயிகள் பருவமழை பொய்த்ததன் காரணமாக சிரமத்தை சந்தித்தனர். ஓகேவா, கேதா மாவட்டம் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். 1918, இதுவும் 1918 தான். அங்கே நில வருவாய் வசூலை வந்து ரத்து செய்யுமாறு பிரச்சனை நடக்குது. ரொம்ப மழையே பெய்யல, நீ எப்படி அங்கிட்ட வந்து நில வருவாய் வந்து அமௌண்ட்டு கேட்குற, என்கிட்ட எப்படி காசு இருக்கும், விவசாயிகளுக்கும் வருமா வராதான்? அரசின் பஞ்சகால விதிப்படி அதுக்கே ஒரு விதி ஒன்று இருக்குது. பயிர் சாகுபடி வந்து ஆவரேஜாக ஒரு 25%க்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா முழு வரின்றது ரத்துக்கு சமமான ஒரு தகுதி அடையக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. 25%க்கும் கம்மியாக இருந்துச்சு சாகுபடி அப்படின்னா டேக்ஸ் வாங்கக்கூடாதுங்கிறது அப்போ இருந்த பஞ்சகால விதி. ஆனால் இவனுங்க என்ன பண்ணானுங்க தெரியுமா, அதெல்லாம் நாங்கள் மதிக்க முடியாது, காசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளை கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த டைமில் நோய் ஒன்று பரவிட்டு இருந்துச்சு, பிளேக் நோய் அப்படிங்கிறது. ப்ளஸ் ரொம்ப விலையேற்றம் அதிகம், பஞ்சம், என்ன தான் பண்ணுவாங்க பாவம். உடனே காந்தி என்ன பண்ணுறாரு, ஒரு சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருந்திருப்பார். இந்திய பணியாளர் சங்கம், சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி, அதில் போயிட்டு உதவி கோரி அணுகினார். யார் அப்படின்னா இந்த விவசாயிகள். ஓகேவா, அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஏழை விவசாயிகள் சார்பாக விதல்பாய் பட்டேலுடன் இணைந்து தலையிட்ட காந்தியடிகள் பணம் செலுத்துவதை நிறுத்திவிட்டு எந்த எதேச்சதிகாரம் மற்றும் பழிவாங்கும் நடவடிக்கையை எதிர்த்து சாகும் வரை போராட்டம் நடத்துமாறு அறிவுறுத்துறாரு. அப்போது இளம் வழக்கறிஞரான வல்லபாய் பட்டேலும் இந்துலால் நாயக்கும் காந்தியடிகளுடன் இந்த இயக்கத்தில் இணைந்து விவசாயிகளை உறுதியாக இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பயிர்களை எடுத்துக்கொள்வது, ஓகேவா, இந்த மாதிரி டேக்ஸ் கட்டலைன்னு வச்சுக்கோங்களேன், பிரிட்டிஷ் சும்மாலாம் இல்லை, அந்த பயிர்களை மிச்சம் மீதி இருந்ததே எடுத்துக்கிறது, போராட்டம் நடத்தியவர்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறது, அவங்க ஆடு மாடு வச்சுருந்தாங்கன்னா அதை பறிமுதல் பண்ணுறது, அதேமாதிரி அந்த பொருளையே சில டைம் ஏலம் விடுறது, இந்த மாதிரியான அடக்குமுறைகளை வந்து கையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எந்த விவசாயியால் பணம் செலுத்த முடியுமோ, போராட்டம் நடந்துருச்சா, இப்போ என்ன சொல்கிறாங்க, எந்த விவசாயியால் பணம் கட்ட முடியுமோ அவங்க மட்டும் வசூலை கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுறுத்தலை பிரிட்டிஷ் வந்து சொல்லியாச்சு. ஸோ இதுவும் வந்து ஒரு வெற்றி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பல்வேறு சாதி பிரதேசங்கள் அப்புறம் மதங்கள் ஆகியவற்றை சேர்ந்த இந்தியர்களுக்கு நலப்பணிகளில் பயிற்சி வழங்க இந்திய பணியாளர் சங்கத்தை கோபாலகிருஷ்ண கோகலே என்ன பண்ணுறாரு, 1905 நிறுவுறாரு. ஜி.கே. கோகலே அப்படின்னு சொல்லுவாங்க. யார் இவர், காந்தியோட அரசியல் குரு. இந்திய பணியாளர் சங்கம் எந்த வருஷம்னா அவ்வளோ டைம் கேட்டிருக்காங்க கொஸ்டின். அதே மாதிரி பின்தங்கிய ஊரக மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட நாட்டோட முதலாவது மதசார்பற்ற அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இந்திய பணியாளர் சங்கம். ஓகேவா, கஷ்டப்படுற மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட நாட்டிலேயே முதலாவது மதச்சார்பற்ற அமைப்பு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி நிவாரணப் பணி, கல்வி அறிவூட்டல் மற்றும் இதர சமூக கடமைகளில் உறுப்பினர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டனர். 5 ஆண்டு காலத்திற்கு பயிற்சி பெற வேண்டிய உறுப்பினர்கள் குறைவான சம்பளத்துக்கு பணியாற்ற ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த அமைப்புக்கு எங்கெங்கெல்லாம் பிரான்ச் இருந்துச்சுன்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா, முதல் மதசார்பற்ற அமைப்புன்னு பார்த்தாச்சு. எங்கெங்கெல்லாம் வந்து பிரான்ச் இருந்துச்சு அப்படின்னா பிசி மேன் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிசி மேன். ஓகேவா, இதில் என்னென்னன்றது நமக்கு இது பண்ணிடுவோமா. பி ஃபார் பூனா. ஓகேவா, பி ஃபார் பூனா, சி ஃபார் சென்னை, எம் ஃபார் மும்பை, எம் அப்படின்னா மும்பை, ஏ ஃபார் அலகாபாத், என் ஃபார் நாக்பூர், என் அப்படின்னா நாக்பூர், பீனா பூனா, சென்னை, மும்பை, அலகாபாத்,
நாக்பூர். பிசி மேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிசினா போலீஸ் கான்ஸ்டபிள் சொல்கிறோம்ல, போலீஸ் மேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுமாரி பிசி மேன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்னென்னா மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம். இந்தியாவுக்கான பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் எட்வின் மாண்டேகுவும் அரச பிரதிநிதி அப்படின்னா வைஸ்ராய் செம்ஸ்போர்டும் இந்தியாவுக்கான அரசியல் சாசன மாற்றங்களை அறிவித்தனர். இவங்க பிளான் பண்ணி விட்டால் தான் அந்த இந்திய கவுன்சில் சட்டம்னு சொல்லி ஒன்று வெளியிட்டிருப்பாங்க. இரட்டை ஆட்சி சட்டம் 1919 அதை 1919 அப்படின்னு இதுவும் 2 டைம் வருதுல்ல. ஸோ அப்போ இரட்டை ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்க என்ன பண்ணானுங்கன்னா டிபார்ட்மெண்ட் அதாவது இருக்கக்கூடிய அந்த துறைகளை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. இந்த ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படின்றது என்ன இருக்குன்னா, ஒதுக்கப்பட்ட துறைகளில் எந்த துறைகள்லாம் முக்கியமான துறையோ எல்லாமே ஒதுக்கப்பட்ட துறைகளில் இருக்கும். அந்த ஒதுக்கப்பட்ட துறைகள் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கும்? பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருக்கும். உதாரணத்துக்கு ரயில்வேஸு, நிதித்துறை, ஓகேவா, நிதித்துறை, இந்த மாதிரி முக்கியமான துறைகள், நீர் எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்கும். ஆனால் விவசாயம் நம்மக்கிட்ட இருக்கும். தண்ணி இருந்தால் தான் விவசாயமே பண்ண முடியும். ஆனால் நீர் யார்கிட்ட இருக்குது? அங்கே இருக்குது, ஓகேவா. அப்போ சுகாதாரம், இந்த கல்வி, உள்ளாட்சி, இதை மாதிரி எதெல்லாம் அப்போ பெரிய அளவில் ஒரு துறைகளாக இல்லாத துறைகளாக இருந்துச்சோ அது ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருக்குது. இப்படி தான் சொல்லி இந்த இரட்டை ஆட்சி சட்டம் அப்படின்றது இருந்துச்சு. ஏதாவது சேஞ்ச் நடக்க போதா? ஒன்றுமே கிடையாது. இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. முக்கியமானதை ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கிறீங்க. அதுமாதிரி எதெல்லாம் உண்மையை சொல்லணும்னா எதெல்லாம் டம்மியோ அதை மட்டும் எதுக்கு என் தலையில் கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களுக்கு கோபம். அடுத்தது என்ன அப்படின்னா, சுரேந்திரநாத் பானர்ஜி தலைமையிலான இந்த குழுவானது பெரும்பான்மை கருத்தை எதிர்த்ததோடு இந்திய லிபரல் கூட்டமைப்பு என்ற பெயரில் தனது சொந்த கட்சியை தொடங்க காங்கிரஸுக்கு வழியமைத்தது. சிம்பிளாக அதில் எப்படி தெரியுமா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க? இந்திய லிபரல் கூட்டமைப்பு, அதாவது இந்திய தாராளமய கூட்டமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது, யாருடைய தலைமையில் செயல்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி, ஓகேவா. இதுலேருந்து வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் வராது. சுரேந்திரநாத் பானர்ஜியோடு தான் இந்த இந்திய லிபரல் கூட்டமைப்பு. அடுத்தது என்ன அப்படின்னா, பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம், ஓகேவா. இது நிறைய நடந்துச்சு தமிழ்நாட்டில், மகாராஷ்டிரா பகுதியெலாம் நிறைய நடந்திருக்கும். 1872ஆம் ஆண்டு ஜோதிராவ் பூலே அவருடைய புத்தகம் ஒன்று வெளிவருது. குலாம்கிரி அப்படிங்கிற ஒரு புத்தகம். குலாம்கிரினா ஒரு அர்த்தம் இருக்குது, அடிமைத்தனம் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. இந்த புத்தகம் வெளிவந்த வருஷம் 1872, 1872. அந்த 72 திருப்பி போட்டிங்கன்னா 1827. இவர் ஜோதிராவ் பூலே பிறந்த ஆண்டு 10வது புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இவருடைய அமைப்பு தான் சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. யாரோட தான்? அதுவும் இவரோட தான். இந்த அமைப்பு பார்த்தோம்னா பிராமணியத்தின் கொடுங்கோல் மற்றும் சுரண்டல் ஆகியவற்றிலிருந்து ஒடுக்கப்பட்ட சாதியினரை விடுவிப்பதற்கான அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டியது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இதை சொல்லியிருக்காங்க. இதில் வேறு எதுவும் நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்றது இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிராமணர்கள். ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம பழைய இந்தியா அப்படிங்கிறது பிராமணர்களின் ஆதிக்கத்திற்கு அதிகமாக இருந்தது பிராமணர்களுடைய ஆதிக்கம். அவங்க மக்கள் தொகையில் எவ்வளோன்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் தொகையில் வெறும் 3.2% மட்டும்தான். ஆனால் அதில் 72%, 3.2% மக்கள் தொகையில் 72% மக்கள் பட்டதாரியாக இருந்தாங்க. அந்த மக்கள் எல்லாருமே பிராமணர்களாக இருந்தாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கணும். 72% பட்டதாரிகளாக இருந்தாங்க. ஆனால் பேலன்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே பிராமணியர்கள் அல்லாதவர்கள். அவங்கெல்லாம் பார்த்தோம்னா இவ்வளோ பர்சன்டேஜ் பட்டதாரியாக இல்லை. அப்போ நிறைய பிரச்சனைன்றது வந்துச்சு. அப்போ மேல்குடி மக்களுக்காக தான் இந்த அரசாங்கம் இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் ஒன்று வருதுல்ல. அப்போ 1916ஓட லாஸ்ட்டில் பார்த்தோம்னா பிராமணர் இல்லாதோர் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருப்பாங்க. யார்? சார் பிட்டி தியாகராயர் இருக்கார்ல, அவர் தான் வெளியிடுவார். ஸோ அதில் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பார். பிராமணர்கள் எவ்வளோ இருக்காங்க, எவ்வளோ கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, ஓகேவா. அந்த மாதிரி பிரச்சனைகளும் இங்கே இருந்துச்சு. இது ஸ்டேட் வைஸாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த டைமில் தீவிரமான தலித் பகுஜன் இயக்கம் அம்பேத்கர் தலைமையிலும் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் ஈவே ராமசாமி தலைமையிலும் உருவாகி சமூக நீதி சார்ந்த அடிப்படை மாற்றம் கோரும் இயக்கங்கள் இந்த 2 பகுதிகளிலும் செயல்பட்டன. அம்பேத்கர் ஸ்டேட்டு மகாராஷ்டிரா, இவங்க பெரியார் தமிழ்நாடு. அப்போ இவர் தென்பகுதி, அவங்க
மத்திய பகுதி இல்லையா? ஸோ 2 பகுதியிலையும் வந்து இந்த மாதிரியான இயக்கங்கள்லாம் தோன்றுச்சு. ஓகேவா? ஏன்னா பிராமணியத்துக்கு அகைன்ஸ்டாக. ஓகேவா? அப்போ எல்லாருக்கும் ரிசர்வேஷன் கொடுங்க, அந்த மாதிரியான மெத்தடு எல்லாருக்கும் அடிப்படை ரீதியாக வந்து எல்லாருமே மேலே வரணும் அப்படின்ற ஒரு இயக்கங்கள்லாம் தோன்றுச்சு. ஒத்துழையாமை இயக்கம், ரவுலட் சட்டம்னு ஒன்று வந்திருக்கும். ஓகேவா? ரவுலட் சட்டம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்திய கவுன்சில்கள் சட்டம் மற்றும் ரவுலட் சட்டம் ஆகியன ஒரே ஆண்டில் இயற்றப்பட்டன. ரவுலட் சட்டம்னா என்ன அப்படின்னா, இந்த சட்டம் வந்து இப்போ ரோட்டில் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து பிரிட்டிஷு, நீங்கள் வந்து இந்தியராக இருக்கீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட வந்து என்ன ரீசன்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சி நான் என்ன பண்ணலாம், நேராக கொண்டு போய் ஜெயிலில் தரலாம். என்னடா அது, நான் பாட்டில் போயிட்டு இருந்தேன், என்ன இருக்குடா பிடிச்சி உள்ளே போட்ட, அதுதான் ரவுலட் சட்டம். ஓகேவா? அப்போ இது ஒரு கொடுங்கோல் சட்டமாக இருந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 1919 மார்ச் மாதம் ரவுலட் சட்டத்தை அரசு நிறைவேற்றியது. மார்ச்சில் நிறைவேற்றுறாங்க. எந்தவித நீதிமன்ற விசாரணையும் இன்றி எவரையும் சிறையில் அடைக்கலாம் என அரசுக்கு இந்த சட்டம் அதிகாரமளித்தது. காந்தியடிகளும் அவரது சகாக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். காந்தியடிகள் நிறுவிய சத்தியாகிரக சபையானது இந்த சட்டத்தை மீறுவது என முதலாக உறுதியேற்றது. இந்த சட்டத்தை நம்ம மீறுறோண்டா அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் நிறுவன சத்தியாகிரக சபை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. நாடு முழுவதும் நடந்த மக்கள் போராட்டங்கள் மற்றும் மக்களிடம் காணப்பட்ட மகத்தான தன்னெழுச்சி காரணமாக காலனி அரசு ஆத்திரமடைந்தது. இந்த ஜாலியன் வாலாபாக்கில் கொஸ்டின் அப்படிங்கிறது எங்கெங்கே வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 1919 ஏப்ரல் 13 நடந்த ஒரு படுகொலை சம்பவம். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற பகுதியில் வந்து நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு அப்படின்னா அமிர்தசரஸில் நடந்துச்சு, ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற பகுதியில். என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சத்யபால் அப்புறம் சாய்புதீன் கிச்லு அப்படிங்கிற 2 பேருமே இப்போ உள்ளூரில் தலைவர்கள் மாதிரி. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ காமராஜரை அரெஸ்ட் பண்ணால் நம்ம சும்மா இருப்போமா? ஓகேவா? அப்போ என்ன பண்ணியிருப்போம், நமக்குள்ளே ஒரு பெரிய வன்முறையே தமிழ்நாட்டில் வந்து நிகழ்த்தியிருப்போம்ல, பிரிட்டிஷ் இருக்கும்போது சொல்கிறேன். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான உள்ளூர் தலைவர்களாக இருந்தது 2 பேர், சத்யபால், சாய்புதீன் கிச்லு. 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ரவுலட்டுக்கெலாம் வந்து அகெயின்ஸ்டாக அவங்களும் போராடுறாங்கல்ல. அப்போ கோவம் வந்து என்ன பண்ணுது, பிரிட்டிஷு அரெஸ்ட் பண்ணிடுது. அப்போ சும்மா இருப்பாங்களா மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்து ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தணும், பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு 2000க்கும் அதிகமான மக்கள் வந்து ஒரு போராட்ட காலமாக குழுமி இருந்திருப்பாங்க. அவங்க கூடியிருந்தது இன்னொரு ரீசன்னாலையும் கூடியிருப்பாங்க. என்னென்னா, நமக்கு பொங்கல் எப்படியோ அவங்களுக்கு அறுவடை திருவிழா நடக்கும்ல, லோரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அறுவடை திருநாள் இருக்கும். ஸோ அந்த பொங்கல் மாதிரி முக்கியம் அந்த அறுவடை திருநாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் அங்கே கூட்டமாக கூடியிருந்திருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி கூட்டமாக கூடியிருக்காங்கன்ற நிகழ்ச்சி, அந்த ஒரு நிகழ்வு வந்து பஞ்சாபின் துணைநிலை ஆளுநராக இருந்த மைக்கேல் ஓ டயர் அவருக்கும் இராணுவ கமாண்டர் ஜெனரல் ரெஜினால்டு டயருக்கும் வந்து நியூஸ் வந்து போகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. நேராக வந்து அந்த மக்கள் கூடியிருந்த பகுதிக்கு வந்து, அந்த மக்கள் கூடியிருந்த பகுதி எப்படி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ரொம்ப குறுகிய வாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மட்டும்தான் நம்ம வெளியில் போக முடியும். ஓகேவா? ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, வாசல் பகுதியில் வந்து அந்த பகுதியில் வந்து நின்றுக்கிட்டு மிஷின் கன் இருக்குல்ல, எந்திர துப்பாக்கியால் குண்டுகள் தீரும் வரை சுடுங்க, எல்லாரையும் சுட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டது யார் அப்படின்னா அதாவது ஜெனரல் டயர். ஓகேவா? ஜெனரல் டயர் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுருக்கணும். யார் அப்படின்றத மாற்றி போட்டக்கூடாது. ஜெனரல் டயர். கவர்மெண்ட்டு கொடுத்த ரிப்போர்ட் வந்து 379 பேர் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்குது. ஆனால் உண்மையாகவே இறந்து போனது வந்து அதுக்கும் மேலே 1000க்கும் மேலே அப்படின்றது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. இன்னுமே அந்த சுவரில் வந்து அவ்வளோ இரத்தக்கரைகள், அவ்வளோ குண்டு வந்து செவரில் வந்து ஓட்டை போட்டிருந்த அந்த காட்சிகள்லாம் கூட இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நிகழ்வு வந்து ரவீந்திரநாத் தாகூருக்கு தெரிய வரும்போது அவர் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரு. என்னடா இவ்வளோ மோசமாக பண்ணுறீங்களாடா, எங்கள் மக்கள் அவ்வளோ பாவப்பட்ட மக்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு பட்டம் ஒன்று வாங்கியிருப்பார் பிரிட்டிஷுக்கிட்ட, நைட்வுட் அப்படிங்கிற ஒரு பட்டம். அதை தான் வந்து வீர திருமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த பட்டம்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார், திருப்பி கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி
வேறு என்ன அப்படின்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு ரவீந்திரநாத் தாகூர் தனது அரச பட்டத்தை உடனடியாக துறந்தார். 1919ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி அரச பிரதிநிதிக்கு அனுப்பிய எதிர்ப்பு கடிதத்தில் தாகூர் இவ்வாறு எழுதினார். என்ன எழுதினார் அப்படின்னா, இணக்கமற்ற சூழல் நிலவும் வேளையில் அவமானத்தின் சின்னமாக இந்த மதிப்புக்குரிய பட்டம் திகழ்கிறது. மனிதர்களாக கூட கருத முடியாத நிலையில் மதிப்பு இழந்து போன எனது நாட்டு மக்களுக்கு ஆதரவாக எனது தரப்பில் நான் மேற்கொள்ளும் செயலாக எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து சிறப்பு பட்டங்களையும் திரும்ப ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர்னு எழுதி தூக்கி வீசுறாரு ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா? அதே மாதிரி இந்த பஞ்சாப் கொடுமை அப்படின்னு எதை சொன்னாங்கன்னா, இந்த பஞ்சாப் தானே அமிர்தசரஸ்ன்றது பஞ்சாபில் தானே இருக்குது. ஸோ இப்போ ஜாலியன் வாலாபாக் நிகழ்வை வந்து பஞ்சாப் கொடுமை அப்படின்னு சொல்லுவாங்க. கிலாபத் அப்புறம் பஞ்சாப் கொடுமை ஆகிய 2 காரணங்களால் ஒத்துழையாமை இயக்கம் வந்து தொடங்கப்படுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2 விஷயத்தினால தான் ஒத்துழையாமை இயக்கம்ன்றது தொடங்கப்படுது. ஜாலியன் வாலாபாக்கில் நிகழ்த்தப்பட்ட கொடுமைகளுக்கு காரணமான ரெஜினால்ட் டயர் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் வந்து அப்படியே விசாரணை மாதிரி ஒன்று நடத்தி அப்படியே வந்து அவங்கள பனிஷ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, ஜாலியன் வாலாபாக்கில் நடத்தப்பட்ட கொடுமைகளுக்கு காரணமான ரெஜினால்டு டயர், மைக்கேல் ஓ டயர் இருவரையும் பிரிட்டிஷ் நீதிமன்றங்கள் குற்றங்களில் இருந்து விடுதலை செய்தது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுமாரி கால்சா ஆதரவற்றோர் காப்பகத்தில் வளர்க்கப்பட்ட சீக்கிய 10 பருவ இளைஞரான உத்தம் சிங், ஓகேவா, உத்தம் சிங் இந்த நிகழ்வை நேரில் கண்டார். ஓகேவா? இவர் சீக்கியர். ஓகேவா? அப்போ வந்து ரொம்ப சின்ன பையனாக இருந்திருக்காரு. உத்தம் சிங் அவர் பேர். ஓகேவா? ஜாலியன் வாலாபாக் படுகொலைகளுக்கு பழி தீர்க்கும் விதமாக 1940 வருஷத்தில் மார்ச் 30ஆம் தேதி லண்டனில் காக்ஸ்டன் அரங்குன்னு ஒரு அரங்கு இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து மைக்கேல் ஓ டயரை வந்து அவர் ஃபாலோ பண்ணி போகிறாரு. மைக்கேல் ஓ டயரை வந்து என்ன பண்ணுறாரு, உத்தம் சிங் வந்து படுகொலை செய்கிறாரு. ஓகேவா? சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு படுகொலை செய்கிறாரு. உடனே அவர் மாட்டிக்கிறாரு. லண்டனில் இருக்கக்கூடிய பென்டோன் வில்லே அப்படிங்கிற ஒரு சிறை, அந்த சிறையில் உத்தம் சிங்கை தூக்கில் போட்டு இவரையும் காலி பண்ணிடுறாங்க. யார் அப்படின்னா உத்தம் சிங்கையும் முடிச்சிடுறாங்க. இப்படி போகுது. ப்ளஸ் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தின் தொடக்கம் அப்படின்னு பார்க்கும்போது கிலாஃபத் மாநாட்டில் காந்தியடிகளின் வற்புறுத்தலின் பேரில், ஓகேவா, ஒத்துழையாமை இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 10வது புத்தகத்தின்படி ஆகஸ்ட் 1, 1920ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த புத்தகத்தின்படி 1920 ஆகஸ்ட் 31 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட நாள்ன்றது அதுதான். என்ன ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னா, ஒத்துழைப்பு தராமை. ஓகேவா? யாருக்கு ஒத்துழைப்பு தராமை? பிரிட்டிஷுக்கு. அரசு கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு நீதிமன்றங்களை புறக்கணிக்கும் திட்டத்தை அலகாபாத்தில் கூடிய அனைத்து கட்சி கூட்டம் முடிவு செய்தது. எல்லாத்தையும் புறக்கணி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே முடிவு பண்ணுறாங்க? அலகாபாத். 1920ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் சிறப்பு அமர்வில் காலனி ஆதிக்க அரசுடன் ஒத்துழையாமையை கடைபிடிப்பது என்ற காந்தியடிகளின் யோசனையை ஏற்றுக்கொள்ளும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓகேவா? ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு எதுன்னு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 1920 கல்கத்தா மாநாடு. தீர்மானம் தான் இங்கே நிறைவேற்றப்படுது. ஓகேவா? என்ன நிறைவேற்றப்படுது? தீர்மானம் தான் இங்கே நிறைவேற்றப்படுது. அதே 1920 நாக்பூரில் ஒரு மாநாடு நடந்திருக்கு. நாக்பூர் மாநாட்டில் அந்த தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது. இது ரொம்ப முக்கியம். எங்கே தீர்மானம் நிறைவேற்றப்படுது, எங்கே தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான தகவல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காங்கிரஸில் வந்து இன்னும் நிறைய உறுப்பினர்களை சேர்க்கணும்ல. அப்போது நிறைய கிராமங்களுக்கு சென்று 4 அணா 25 பைசா, ஓகேவா, 4 அணா அப்படின்ற குறைவான கட்டணத்தில் கிராமத்தினரை காங்கிரஸில் என்ன பண்ணுறாங்க, சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முடிவுகள் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் நிறைய பேரையும் சேர்த்துருப்பாங்க காங்கிரஸில். அதே மாதிரி மேல்குடிக்கானது என்ற அடையாளத்தை பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி மெதுவாக இல்லை, இது மேல்குடிக்கான கட்சி கிடையாது, இது உண்மையான தேசிய அமைப்பு அப்படின்னு சொல்லி மக்களுடைய மனதில் மாறுகின்றது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது என்னென்னா, 1921 ஒத்துழையாமைக்கும் அடுத்த வருஷம் வேல்ஸ் இளவரசர் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷ் மன்னர் அவர். ஸோ அந்த இளவரசர் வந்து மேற்கொண்ட பயணமும் புறக்கணிக்கப்பட்டது. இந்திய மக்களின் விசுவாச உணர்வை வேல்ஸ் இளவரசரின் பயணம் தூண்டும் என எதிர்பார்த்திருந்த காலனி ஆதிக்க அரசின் கணக்கு தவறாக போனது. வேல்ஸ் இளவரசருடைய வருகை வந்து நிறைய மாற்றங்கள் வரும்னு பிரிட்டிஷ் நினச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம், அகெயின்ஸ்டாக அதுக்கு இருந்ததுனால அதுவும் உடைக்கப்பட்டது. சி ராஜாஜி, எஸ் சத்தியமூர்த்தி, தந்தை பெரியார் ஆகிய தலைவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் நடக்கப்பட்டது. இங்கே யாரெல்லாம் இருந்ததுன்னா, சி ராஜாஜி இருந்திருப்பார், சத்தியமூர்த்தி, அதே மாதிரி பெரியார், இவங்களுடைய தலைமையில் ஒத்துழையாமை இயக்கம்ன்றது
வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது. ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஆதரவாக தான் அவர் என்ன பண்ணியிருப்பார், கல்லுலாம் வந்து பார்த்தோம்னா இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோப்பில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தியிருப்பார் பெரியார். ஓகேவா. அடுத்தது என்னென்னா சௌரி சௌரா சம்பவம் மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுதல். ஒத்துழையாமை இயக்கம் நல்லா சூப்பராக போயிட்டு இருக்குது. பிரிட்டிஷ்க்கு வந்து நம்ம எந்த ஒரு விதத்துலையும் சப்போர்ட் பண்ணலை. அதே மாதிரி நிறைய உறுப்பினர்களை காங்கிரஸில் சேர்த்தாச்சு. நம்மளுடைய நோக்கங்கள் சூப்பராக போயிட்டுருக்கு. இடையில ஒரு பிரச்சனை ஒன்று வருது, சௌரி சௌரா அப்படின்ற ஒரு நிகழ்வு. என்ன அப்படின்னா அங்கே என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மாதிரி பிரச்சனை அதுக்கு முன்னாடி என்னன்றது தெரிஞ்சுப்போம். கரையோர ஆந்திராவின் ராம்பா பகுதியில் அல்லூரி சீதாராமராஜ் தலைமையில் பழங்குடியினர் கிளர்ச்சி செய்தனர். ஓகேவா. அதே மாதிரி மலபாரில் முஸ்லீம்கள், அதாவது மாப்பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் ஆயுதமேந்தி உயர் வகுப்பு நிலப்பிரபுக்கள் மற்றும் பிரிட்டிஷாருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இடையில தான் இந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்த அந்த கோரக்பூர் மாவட்டம் அங்கே நடந்த ஒரு நிகழ்வு சௌரி சௌரா அப்படின்ற ஒரு கிராமத்தில் நடந்திருக்கும். அங்கே மதுக்கடைகள் மற்றும் உள்ளூர் சந்தை இருக்குல்ல, அங்கே வந்து பொருள் வந்து ரொம்ப ஜாஸ்தி விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு குழு வந்து ஆர்ப்பாட்டங்களை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இது எப்போ நடந்துச்சுன்னா 1922 பிப்ரவரி 5 ரொம்ப முக்கியமானது. ஒரு 3000 நபர்களுடன் நடந்த ஒரு காங்கிரஸ் கட்சி பேரணி மீது போலீஸார் வந்து துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அப்போ ஆர்ப்பாட்ட குழுவினர் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனை போயிட்டு குறி வச்சு தாக்குதல் நடத்தி அதை எரிச்சு விட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனையும் எரிச்சிட்றாங்க. ஒரு 22 போலீஸ் இறந்து போயிடுறாங்க, பிரிட்டிஷ் போலீஸு. இந்த நிகழ்வை அடுத்து காந்தியடிகள், நான் வந்து என்ன சொன்னேன், ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்கும் போதே அமைதியான முறையில் இருந்தால் நான் வந்து சுதந்திரத்தையே வாங்கி தரேன்னு தானே சொன்னேன். நீங்கள் இப்போ எதுக்கு வன்முறையை கையில் எடுத்தீங்க? அதாவது ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்கும் போது அவர் சொன்ன ஒரு வாசகம் அது, அமைதியான முறையில் இந்த இயக்கம் நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து சுதந்திரத்தை வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே வந்து வன்முறை அப்படின்றது நடந்துருச்சா, நீங்கள் என்னப்பா இப்படி பண்ணி வச்சுட்டீங்க, நான் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடுறாரு. தேசியவாத தொண்டர்களுக்கு ஏமாற்றம் தரும் விதமாக பர்தோலியில் இந்த முடிவை காங்கிரஸ் செயற்குழுலையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதுமாரி ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப பெற்றுவிட்டது, திரும்ப பெறப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி இவருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை காந்திக்கு. ஓகேவா. 6 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இதெல்லாம் வந்து பயங்கரமாக அதுக்கு அகென்ஸ்டாக பேசினாங்க. அது எப்படி வந்து இதாக அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனாலும் ஒத்துழையாமை இயக்கங்கிறது க்ளோஸ்ட். அடுத்தது சரி, ஒத்துழையாமை இயக்கமும் இல்லை, பிரச்சனை வன்முறை வந்ததுனால இது எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன எல்லோரும் கம்முன்னு இருக்கும், ஏதாவது பண்ணணும்ல, நெக்ஸ்ட்டு மூவ் அப்படின்றது ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. அப்போ சுயராஜ்ய கட்சி மற்றும் அதன் செயல்பாடுகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கணும். ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்ற பிறகு அடுத்து என்ன என்ற கேள்வி எழ ஆரம்பிக்குது. அப்போ சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு ஆகியோர் புதிய வழியில் செயல்பாட்டை அறிவிக்கிறாங்க. அதாவது திரும்ப தீவிர அரசியலுக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுயராஜ்யம் வேண்டுவோர் 2 டீமாக வந்து பிரிவாங்க. ஒன்று காந்தி வழியிலேயே போகிறது ஒரு டீமு, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தீவிரமான வழியில் போகிறது, அரசியல் இயக்கங்களில் நம்ம போகிறது அப்படின்ற இன்னொரு முறை, 2 முறை இருந்திருக்கும். அதுதான் சுயராஜ்யம் வேண்டுவோர் மற்றும் மாற்றம் வேண்டுவோர், ப்ரோ சேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரோ சேஞ்சர்ஸ் அப்படிங்கிற டீமில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டு சார்பாக அந்த குழுவில் இணைஞ்சது சத்தியமூர்த்தி, ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. இன்னொரு டீம் வந்து அரசியல்லாம் வேணாம், காந்தி என்ன சொன்னாரோ அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா. சட்டப்பேரவை நுழைவை எதிர்த்த மற்றொரு குழு காந்தியடிகளின் வழியை பின்பற்றி மக்களை ஒன்று திரட்டும் பணிகளில் ஆர்வம் காட்டியது. இந்த குழுவில் யார் யார் இருந்தது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த குழுவில் வந்து வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத் இவங்கெல்லாம் தலைமை இருந்திருப்பாங்க. இவங்களுடைய டீம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, மாற்றம் தேவையில்லை என இந்த அணி வலியுறுத்தியது. மாற்றத்தை விரும்பாதோர், நோ சேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டீம் வந்து சேஞ்ச் வேணுங்குது, இன்னொரு டீமு சேஞ்ச் வேணாங்குது. இந்த டீமு ரெண்டுமே நம்ம ஆளுங்க தான். ஓகேவா. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த டைமில் தான் என்ன பண்ணுறாங்க, சுயராஜ்ய கட்சின்னு ஒரு கட்சியை வந்து தொடங்கிடுறாங்க. யாருன்னா இந்த சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேருலாம் சேர்ந்து சுயராஜ்ய கட்சி. ஓகேவா. 1923 ஜனவரி 1 வந்து தொடங்கியிருப்பாங்க. மத்திய சட்டப்பேரவைக்கு நடந்த தேர்தல் அந்த டைமில் நடக்குது. சுயராஜ்ய கட்சி தேர்தலில் பங்கெடுத்து சிறப்பாக பங்கேற்று 101 இடத்துல 42 இடத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க. 101ல் 42 இடம் வந்து ஜெயிச்சதா சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திரும்ப நம்ம காந்திய வழியிலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காலங்கள்லேயே வந்து பார்த்தோம்னா அரசியலில் வந்து ஈடுபாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் முடிவு பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் சுயராஜ்ய கட்சி இந்த 2 டீமாக உடஞ்சது எந்த ஆண்டு, எவ்வளோ சீட்டு ஜெயிச்சாங்கன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்.
அதுக்கப்புறம் இடதுசாரி இயக்கம் இதெல்லாம் வந்து நமக்கு கொஸ்டினில் எதுவுமே இல்லை. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஓகே, இதில் வந்து இந்த காலகட்டத்தில் பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு, சுகதேவ் இவங்கெல்லாம் வந்து முக்கிய பணியாற்றினர். நவஜவான் பாரத் சபா, இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த டைமில் ஆடவர் மற்றும் பெண்கள் காலனி ஆதிக்க ஆட்சிக்கு எதிரானவர்களாகவும் புரட்சியாளர்களாகவும் மாறினார்கள். இந்தியா முழுவதும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மாநாடுகள் நடத்தப்பட்டன. இதனிடையே வந்து பார்த்தோம்னா ராம் பிரசாத் பிஸ்மில் அப்புறம் அஷ்ஃபாகுல்லா ஆகிய இருவருக்கும் மரண தண்டனையும் வேறு 17 பேருக்கு நீண்டகால சிறை தண்டனையும் காகோரி சதித்திட்ட வழக்கில் வழங்கப்பட்டன. இந்த காகோரி சதித்திட்ட வழக்குன்றது நடந்தது. இப்படி ஆர்டராக வர வேண்டியதான். 20ன்றது நமக்கு ஒத்துழையாமை இயக்கம், 21 அப்படின்னா வேல்ஸ் இளவரசர் வருகையை புறக்கணிக்கிறோம். ஓகேவா, 22ங்கிறது ஒத்துழையாமை இயக்கம் முடிவுக்கு வந்தது, அதாவது சௌரி சௌரா சம்பவம். 23 அப்படின்னா அது மாற்றம் வேண்டுவோர் மாற்றம் வேண்டாதோர். 24 விட்டுருவோம். 25 அப்படின்னா இந்த காகோரி சதி திட்டம், அதாவது ஒரு ட்ரெயின் ஒன்று போயிட்டுருக்கும் பணங்கள் ஏற்றிக்கிட்டு பணம். ஓகேவா, அதை போய் என்ன பண்ணுவாங்க, 2 பேர் டீம் வந்து பார்த்தோம்னா போய் கொள்ளை அடிச்சுட்டு வந்துடுவாங்க. அதான் அந்த ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபாகுல்லா அவங்க 2 பேர் பிரிட்டிஷில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மரண தண்டனையும் வேறு 17 பேருக்கு நீண்டகால சிறை தண்டனையும் இந்த காகோரி சதித்திட்ட வழக்கில் வந்து வழங்கப்பட்டுச்சு. பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு ஆகியோர் லாலா லஜபத் ராய் கொல்லப்பட்டது மற்றும் காவல்துறை அராஜகத்தை எதிர்த்து பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி சாண்டர்ஸை கொன்றுவிட்டனர். இது வேறு பிரச்சனை. இந்த சாண்டர்ஸ் அப்படிங்கிறது வேற ஒரு பிரச்சனை. லாலா லஜபதி ராயின் மீது தடியடி நடத்திய ஒரு அதிகாரியாக இருந்திருப்பார். அவர் வந்து வேற ஒரு ஆள் தான். ஆனால் என்ன பண்ணுறாங்க, சாண்டர்ஸை வந்து அவங்க காலி பண்ணிடுறாங்க. இந்த அதிகாரி லாகூரில் நடத்தப்பட்ட தடியடிக்கு தலைமை தாங்கியவர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. யார், சாண்டர்ஸ் அப்படின்றது தடியடிக்கு தலைமை தாங்கினது. மத்திய சட்டப்பேரவை அரங்குக்குள் 1929 ஏப்ரல் 8, ரொம்ப முக்கியமான பேரா இது. 1929 ஏப்ரல் 8 பகத்சிங்கு அப்புறம் படுகேஸ்வர் தத்து 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, 2 ஃப்ரெண்ட்ஸும் வெடிகுண்டு ஒன்றுத்தை வீசுகிறாங்க. எதுக்குள்ளே வீசுகிறாங்க, மத்திய சட்டப்பேரவை அரங்கில் வீசுகிறாங்க. அது வந்து 1929 மீரட் சதித்திட்ட வழக்கு அப்படின்றத இதை சொல்கிறாங்க. பதியப்பட்டு 3 டஜன் கம்யூனிச தலைவர்கள் நீண்டகால சிறை தண்டனைகள் பெற்றனர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடத்தில் அதை பற்றி விரிவாக வந்து சொல்லியிருக்காங்களாம். ஸோ அடுத்ததுலேயும் இதை பற்றி டேட்டாஸ் வந்து நமக்கு நிறையா வரும். அடுத்தது என்னென்னா சைமன் குழு, நேரு அறிக்கை, லாகூர் காங்கிரஸ். இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு தலைவர், ஒரு சைமன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரை ஒரு தலைவராக வச்சு ஒரு குழு ஒன்று அமைச்சிருப்பாங்க. அந்த குழுவோட பேரே சைமன் குழு தான். ஸோ அந்த குழுவில் உறுப்பினர்களாக இருந்தது யார் அப்படின்னா வெறும் வெள்ளையர்கள், பிரிட்டிஷ் மட்டும்தான் இருந்தாங்க. ஏன் அந்த குழு அமைச்சாங்கன்னா இந்தியாவில் அரசியல் சாசனங்கிறது உருவாக்கலாமா அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அமைக்கப்பட்ட ஒரு குழு. ஆனால் இதில் இந்தியாவுக்கு அரசியல் முறை எப்படி இருக்கணுன்றதை முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது, நம்ம தானே முடிவு பண்ணணும். நீ வெள்ளையரை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இது ஒரு குழுன்னா நான் எப்படிப்பா அதை ஏற்றுப்பேன், அது எங்களுக்கு அவமானம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 1927 மதராஸில் நடந்த காங்கிரஸ் வருடாந்திர மாநாட்டில், சென்னையில் தான் நடந்திருக்கு, இந்த குழுவை புறக்கணிக்க முடிவு செய்யப்பட்டது. இந்து மகாசபை, முஸ்லீம் லீக் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஏன்னா எல்லாருமே இந்தியர்களாக தானே இருக்காங்க, அப்போ ஆதரவு கொடுத்து தானே ஆகணும். யாரும் அகென்ஸ்டாலாம் இல்லை, ஏன்னா அது இருந்தது பூராவே பிரிட்டிஷ்காரன் தான். அப்போ என்ன பண்ணாங்க, அகென்ஸ்டாக இருந்தாங்க, அந்த குழுவுக்கு அகென்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். சைமனே திரும்பி போ அப்படிங்கிற போராட்டங்கள்லாம் நடந்திருக்கும். கோ பேக் சைமன் அப்படிங்கிற போராட்டங்கள், பதாகைகள்லாம் தாங்கியிருப்பாங்க. ஸோ அடுத்தது 1929 மாநாடு. 1928 மோதிலால் நேரு தலைமை வச்சிருப்பார் காங்கிரஸ் மாநாடு. 1929 நடக்க இருக்கும் அடுத்த மாநாட்டிற்கு ஜவஹர்லால் நேரு தலைவராக இருப்பார் என அறிவிக்கப்பட்டது. 1928 காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்த மோதிலால் நேருவை தொடர்ந்து அவரது மகன் ஜவஹர்லால் நேரு 1929 அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வச்சிருப்பார். லாகூரில் நடந்திருக்கும் மாநாடு. ஓகேவா, லாகூர் மாநாடு 1929. அதுமாரி லாகூர் காங்கிரஸ் மாநாடு ரொம்பவே முக்கியமான மாநாடு. 1929 டிசம்பர் 31 லாகூரில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. லாகூரில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. ஓகேவா, மாநாட்டோட முடிவு கடைசி நாள் டிசம்பர் 31. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் நாளை விடுதலை நாளாக கொண்டாடவும் முடிவு செய்யப்பட்டது. ஓகேவா, இப்போ எங்களுக்கு நீங்கள் சுதந்திரம் தரலை அப்படின்னா ஜனவரி 26ன்ற ஒரு நாளை நாங்கள் செலக்ட் பண்ணி விடுதலை நாளாக செலிப்ரேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அந்த நாளை வந்து நம்ம மறக்கக்கூடாதுன்றதுனால தான் நம்ம குடியரசு தினமாக 1950 வந்து என்ன பண்ணுறோம், அதை பின்பற்றி கொண்டு உள்ளோம். சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியடிகளின் தலைமையில் தொடங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது.
அடுத்தது என்ன? தண்டி யாத்திரை. இயக்கத்தின் ஒரு பகுதியாக காந்தியடிகள் தண்டி யாத்திரையை அறிவித்தார். உப்பு மேலே நிறைய டேக்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக நடந்த ஒரு போராட்டம். காந்தியடிகளில் வந்து சபர்மதி ஆசிரமத்திலிருந்து குஜராத் கடற்கரையோரம் வரை அங்கே இருக்கக்கூடிய தண்டி வரைக்கும் 375 கிலோமீட்டர் தொலைவு டிஸ்டன்ஸ், ஓகேவா, தண்டி யாத்திரைன்றது நடந்திருக்கும். ஸோ அனைத்து பகுதிகளின் சமூக குழுக்களை சேர்ந்து மொத்தம் எத்தனை தொண்டர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னா மொத்தம் 78 தொண்டர்கள், ஓகேவா. அதே மாதிரி 25வது நாளில் போயிட்டு 1930 ஏப்ரல் 6 சென்று அடைந்தார், ஓகேவா. எப்போ போய் அங்கே ரீச் ஆகுறாரு அப்படின்னா 1930 ஏப்ரல் 6 போய் ரீச் ஆகுறாரு. இந்த நடைபயணத்தின் முழுமையான காலத்திலும் முழு உலகத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பத்திரிகைகள் இது பற்றிய செய்திகளெல்லாம் வந்து வெளியிட்டிருக்கு அப்படின்றதை சொல்லியிருக்காங்க. ஒரு பிடி உப்பு அல்ல என்ன பண்ணுறாரு, உப்புக்கு வரி செலுத்தும் சட்டத்தை தவிடுபொடியாக்கினார் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரக யாத்திரை வேதாரண்யம் நோக்கி நடந்தது, ஓகேவா. வேதாரண்யம் நோக்கி நடந்திருக்கும். திருச்சி டு வேதாரண்யம், திருச்சியில் தொடங்கி 150 மைல், அங்கே 375 கிலோமீட்டர், இங்கே 150 மைல் தொலைவில் தஞ்சாவூர் மாவட்டத்தின் கரையோர கிராமமான வேதாரண்யம் வரை இந்த நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அப்போது இருந்த ராஜாஜி தான் வந்து பார்த்தோம்னா இதுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். 1930 ஏப்ரல் 13 ஆரம்பித்த இந்த நடைபயணம் ஏப்ரல் 28 வந்து முடிஞ்சுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. போகிற வழியில் வந்து யாராவது இந்த அதாவது இந்த உப்பு சத்தியாகிரகம் இந்த யாத்திரையில் போகிறவங்களுக்கு ஏதாச்சும் உணவுப் பொருள் ஏதாச்சும் உதவி பண்ணினாங்கன்னா அவங்க மேலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு சொல்லி அப்போ தஞ்சாவூரோட கலெக்டராக இருந்த ஜே.ஏ. தார்ன் அப்படிங்கிறவர் எச்சரிக்கை விட்டுருப்பார். ஆனால் அவர் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கூட நடந்திருக்காது. போகிற வழியில் ஒரே ஜகஜாலமாக வந்து அவ்வளோ நம்ம மக்கள் வந்து அவ்வளோ ஒரு ஆரவாரமாக வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணதாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி வட்டமேசை மாநாடுகள் பார்க்கும்போது லண்டனில் தான் மேக்ஸிமம் வட்டமேசை மாநாடுகள்ன்றது கூட்டுவாங்க, ஓகேவா. லண்டனில் தான் கூட்டியிருப்பாங்க. லண்டன் அப்படிங்கிறது எங்கே தான், ஸோ அங்கே தான் வந்து கூட்டுறாங்க நமக்கு. ஸோ இதில் வந்து இந்த வட்டமேசை மாநாட்டை புறக்கணிக்க போகிறதா வந்து காங்கிரஸ் வந்து அறிவிக்குது. காங்கிரஸ் கூட ஒரு இணக்கமான சூழலில் இருக்கலான்னு சொல்லிட்டு, அதான் மனசை மாற்றுறது, இந்தியர்களோட மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த வட்டமேசை மாநாடு. நான் வந்து ஃபஸ்ட்டு வட்டமேசை மாநாடை புறக்கணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது. காங்கிரஸே வரலைன்னா அப்புறம் யாருக்கு வட்டமேசை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அப்போ பிரிட்டிஷ்குள்ளே ஒரு கொஸ்டின் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, 1931 மார்ச் 5 வந்து பார்த்தோம்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாவது. அதுக்கப்புறம் தான், அதாவது ஃபஸ்ட்டு வட்டமேசை மாநாடு கலந்துக்கவே இல்லை. செகண்ட் ஒன்றில் நடக்கிறது என்னென்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம், ரொம்ப முக்கியமானது. இர்வின்னு 31 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1931 மார்ச் 5. என்ன அப்படின்னா இதில் காந்திக்கும் இர்வினுக்கும் என்னென்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னா, இந்த இயக்கத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்ட 10,000கணக்கான இந்தியர்களை விடுதலை செய்ய இர்வின் வந்து ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி துணிக்கடைகளுக்கு நேராக நின்று அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய அதிகாரமும் உங்களுக்கு உண்டு, அந்த பெர்மிஷனும் வந்து நமக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா காங்கிரஸின் ஒரே ஒரு பிரதிநிதியாக லண்டனில் அந்த ஆண்டு நடந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தி போய் கலந்துக்கிறார். காந்தி கலந்துக்கிட்ட ஒரே ஒரு வட்டமேசை மாநாடு, செகண்ட் ஒன்று மட்டும்தான், ஓகேவா. அதே மாதிரி எல்லா அரசியல் கைதிகளை விடுதலை செய்கிறது, அந்நிய துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதித்தல், அதே மாதிரி வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதி தான், ஓகேவா. அதனால தான் வன்முறையில் ஈடுபட்ட பகத்சிங்கெல்லாம் அந்த இடத்துல நம்மளால் விடுதலை பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி காந்தி முடிவு பண்ணியிருப்பார், ஓகேவா. காந்தியால் அது செஞ்சே முடிஞ்சிருக்காது, ஓகே. ஏன் அப்படின்னா அவர்லாம் வன்முறையில் ஈடுபட்டுட்டாங்க, ஓகேவா. ஆனால் அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கு, வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதி மட்டும்தான் சொல்லியிருக்கு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னா கராச்சியில் நடந்த காங்கிரஸ் மாநாடு. அதில் பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைக்க அரச பிரதிநிதி, அதாவது வைஸ்ராய் இர்வின் பிரபு வந்து மறுத்து விட்டார். காந்தியடிகள் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட போதும் எந்த ஒரு மாற்றமும் வரவே இல்லை, ஓகேவா. அதனால் திரும்ப வந்து போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். அதுக்கப்புறம் அம்பேத்கரை பற்றி கொடுத்துருக்காங்களா. எல்ஃபின்ஸ்டன் கல்லூரியில் சேர்ந்த அம்பேத்கர் கல்வி உதவித்தொகை பெற்று 1912 பட்டதாரியானார். பரோடா அரசரின் கல்வி உதவித்தொகை பெற்ற அவர் அமெரிக்கா சென்று பட்ட மேற்படிப்பு பட்டத்தையும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தையும் பெற்றார். சட்டம் மற்றும் பொருளாதார படிப்புகளுக்காக லண்டன் போயிருப்பார். அவருக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு கேட்பாங்க, சாயாஜிராவ் அப்படிங்கிற மன்னர்.
பரோடா மன்னர்னு சொல்கிறாங்களே அவர் தான். அம்பேத்கரின் அறிவாற்றல் பலரது கவனத்தை ஈர்த்தது. 1916 மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தியாவின் சாதிகள் கேஸ்ட் இன் இந்தியா என்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பித்தார். இந்த கட்டுரை பின்னர் அரிய இந்திய புத்தகம் இந்தியன் ஆன்டிக்வரி என்ற தொகுப்பில் பதிக்கப்பட்டது. அரிய இந்திய புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் ஒடுக்கப்பட்டோரிடையே திறமையுடையோரை தேடி வந்த பிரிட்டிஷ் அரசு இந்திய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை பெற வயது மற்றும் தகுதி பற்றி தகவல் சேகரித்து வந்த குழு எதுனா சவுத்புரா குழு. ஓகேவா, அதாவது வயது மற்றும் தகுதி, வாக்குரிமையை பெற வயது மற்றும் தகுதி அதை தகவல் சேகரித்த குழு சவுத்புரா குழுவுடன் கலந்துரையாட வருமாறு அவங்களுக்கு அழைப்பும் விடுத்திருக்காங்க பிரிட்டிஷ். தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி மற்றும் தனி இடங்கள் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாதிட்டிருக்காரு. அம்பேத்கரின் தீவிர செயல்பாடு. அம்பேத்கர் புதிய பத்திரிகைகள் மற்றும் அமைப்புகளை தோற்றுவித்தார். மூக்கு நாயக். ஓகேவா, மூக்கு நாயக் அப்படின்னா வாய் பேச முடியாதவர்களின் தலைவர். மூக்கு வாயி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, மூக்கு நாயக் அப்படின்னா வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் அப்படின்னு அர்த்தம். என்ற பத்திரிகை தனது கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காகவும் பகிஷ்கிருத் ஹிடாகரிணி சபை தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்காக அமைப்பு, தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு என்ற அமைப்பையும் தொடங்கினார். ஓகேவா, அதேமாதிரி ஊருணிகள் மற்றும் கிணறுகளில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அவங்க பகுதியில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமைகளை மீட்டுத்தர மகத் சத்தியாகிரகம் என்ற அமைப்பு மகாராஷ்டிராவில் தொடங்கியிருப்பார். மகத் சத்தியாகிரகம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா அம்பேத்கர். அதே மாதிரி இவங்க ரிசர்வேஷன் கேட்டிருப்பாரு. காந்தி ரிசர்வேஷன்லாம் வேணாம், தனி தொகுதியெல்லாம் வேணாம், அதெல்லாம் நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் இப்பயே கேட்காதீங்க அப்படின்னு காந்தி சொல்லியிருப்பார். அம்பேத்கர் காந்தி மேலே நிறைய ஒரு மரியாதை உள்ள ஒரு ஆள். தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களை இந்துக்களிலிருந்து அரசியல் ரீதியாக பிரிப்பது சமூக பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி காந்தி அச்சப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் இடையில 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இவர் வேணுங்கிறாரு, காந்தி வேணாங்கிறார். பூனா ஒப்பந்தம். தீண்டத்தகாதோருக்கு தனி தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளதை தனது வாழ்நாள் முழுவதும் எதிர்க்கப் போவதாக மிகவும் வருத்தத்துடன் காந்தி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் எந்த ஜெயிலில் அப்போ இருந்திருப்பாருன்னா எரவாடா ஜெயிலில் இருந்திருப்பார். ஸோ அப்போ அம்பேத்கருக்கும் அவருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அதன் விளைவாக காந்தியடிகளுடன் சிறைச்சாலையில் நடந்த சந்திப்புக்கு பிறகு வகுப்பு வாரி தொகுதி இடஒதுக்கீடு திருத்தப்பட்டது. கொஞ்சம் மாற்றிக்கிறார் அம்பேத்கர். அம்பேத்கர் மற்றும் காந்தியடிகளுக்கு இடையே ஏற்பட்ட புதிய ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் என அழைக்கப்பட்டது. பூனா ஒப்பந்தங்கிறது ரொம்பவே முக்கியமானது. 1932 செப்டம்பர் மாதம் 24 1932 செப்டம்பர் மாதம் 24 பூனா ஒப்பந்தம். மறக்கவே கூடாது. அம்பேத்கரும் கட்சி அரசியலும். அம்பேத்கர் 2 கட்சிகளை ஆரம்பித்தார். என்னென்ன கட்சி? சுதந்திர தொழிலாளர் கட்சி 1937, பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு 1942. ஸோ அவர் தொடங்கின 2 கட்சி. 1942 பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவோட அந்த குழுவோட ஒரு உறுப்பினராக அம்பேத்கர் அப்படின்றவர் நியமிக்கப்பட்டிருப்பார். சில மாதங்களுக்கு பிறகு அரச பிரதிநிதி வைஸ்ராய்ன்னு சொல்கிறான்ல, அதில் அமைச்சரவையில் அமைச்சராகவும் இருந்தார்னு சொல்கிறாங்க. சுதந்திர இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் தந்தை யாரை சொல்கிறோம் அப்படின்னா அம்பேத்கரை தான் சொல்கிறோம். சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசன வரைவு குழு டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவராகவும் மும்பையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அம்பேத்கர். ஸோ இவ்வளோ தான் இந்த யூனிட்டு, ரொம்பவே முக்கியமான யூனிட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் ஆனால் எந்த ஏரியாவையும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க, ரொம்பவே முக்கியமானது. ஹைலைட் பண்ண எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப 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 முக்கியம். இது தெரியாமல் நம்ம எக்ஸாமுக்கு போகவே கூடாது. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ.